Samil after so long. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கில்லி பிரியாணி. கில்லி பிரியாணினா இதுக்கும் விஜய் சாருக்கு எதுவும் இது இருக்கா? Actually அது கில்லி பிரியாணி. நம்ம people வந்து அது கில்லி பிரியாணியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. It's originally called as கில்லி. பட் இந்த வீடியோ ஆரம்பிச்சது கில்லி கில்லி தான சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கில்லி பிரியாணி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து பத்த வச்சிட்டோம். பேச்சுலர்ஸ் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நார்மலா சொல்லுவேவி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானே இப்பதான் ட்ரை பண்ண போறேன். நான் சாப்பிட்டதே தாஜ்ல தான். இது வந்து முன்னாடி செஞ்சு பார்த்ததெல்லாம் கிடையாது. அங்க சாப்பிட்டு மேடம் வந்து எப்படின்னா இப்போ செஃப் மோடுக்கு போயிட்டாங்க. இல்ல அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும்ல, இன்ஸ்டாகிராம்ல பாப்போம். பேசாதீங்க வாங்க. ஆக்சுவலி பயங்கரமா இருக்கு நெய் வாசம். R2V ருசி ருசியாய் A2 கவ்கி. இன்னொரு பாட்டில் ஆக்சுவலி நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை டேஸ்ட் பார்த்து பார்த்தோம். அப்பவே தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வீடியோலயும் சொல்றேன், நெய் வாசம் பயங்கரமா இருக்கு. ஏதோ A2 மாடல்ல இருந்து எடுக்கிறாங்களாம். A2 ரகமான மாடு. இஃபாக்கு கூட வந்து பருப்பு சாதம்லாம் கிடையாதுல, அதுல இந்த நெய் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன் மஸ்ட் கொடுக்கும்போது. ஏன்னா அதுவும் சொல்றாங்க அவங்க வந்து பாப்பாங்களுக்கும் அது வந்து கொடுக்கலாம், அதனால தான் நான் கொடுக்குறேன். சேஃப் டு கிவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நைஸ், பாரம்பரியமான நெய்யா.